கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புது வரி விதிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும், எவ்வளவு செலுத்த வேண்டும், என்ன பாதிப்பு என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. யூஸ்டு கார்னு சொல்லப்படக்கூடிய அந்த பழைய கார்களை இனிமே விற்கும் பொழுது ஜிஎஸ்டி வரி கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கு. அது எந்தெந்த கார்களுக்கு பொருந்தும், எவ்வளவு வரி விதிப்பு அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்கும் பொழுது ஜிஎஸ்டி வரி 12% 18% உயர்த்தப்பட்டிருக்கிறது. லாபத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அதாவது ஒருத்தர் விற்பனை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மார்ஜின், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா விற்கிறது வாங்குறது, இந்த தொகைக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தொகைக்கு தான் வரி செலுத்த வேண்டியது இருக்கும். ஒருவேளை தனிநபரா இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு தனிநபர் கிட்ட கொடுக்கும் பொழுது வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பதிவு செய்த நிறுவனங்களுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழைய கார்களை விற்கும் பொழுது சரி நாங்க 12% வரி செலுத்தணுமா அல்லது 18% வரி பிடித்தம் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்கான விடையை சற்று விரிவா பார்க்கலாம். வகைப்படுத்தப்பட்ட கார்களுக்கு எவ்வளவு வரி அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 1200 இன்ஜின் சிசி திறன் கொண்ட அந்த பெட்ரோல் கார்களாக இருந்தா அது 12% ஜிஎஸ்டி வரி. அதுவே 1200 சிசி திறனுக்கு மேற்பட்ட பெட்ரோல் கார்கள்னா 18% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியது இருக்கும். இது டீசல் கார்களுக்கும் இதே மாதிரி தான். 1500 சிசி திறனுக்கு உட்பட்ட கார்கள் அப்படின்னா 12%, 1500 சிசி இன்ஜின் திறனுக்கு மேற்பட்ட டீசல் கார்கள்னா 18% வரியும் இனிமேல் உயர்த்தப்படும். அதே மாதிரி கார்களுடைய அளவையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. 4 மீட்டருக்கு நீளத்திற்கு மேற்பட்ட கார்கள் அப்படின்னா செடான் கார்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 18%. அதுவே 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் கார்கள் அப்படின்னா 12% ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி லக்ஸரி கார்ஸ், ஆடம்பர கார்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதை விற்பனை செய்யும் பொழுது 28% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும். சரி, இதன் மூலமாக யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, பதிவு செய்த நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்வோர், அதாவது ஒரு டீலர்ஸ் கிட்ட போய் தான் நிறைய பேர் விற்பனை செய்வாங்க. இண்டிவிஜுவல்ஸ் தெரிஞ்சவங்க காரை சேல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. அதனால டீலர்ஸ் மூலமா போறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்லாம் வந்து இதை ஒரு பிசினஸா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பிசினஸ் ஓரியன்டா செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் எண்ட் யூசர்னு சொல்லப்படக்கூடிய நுகர்வோர்கள் ஒரு அதிக அளவிலான பழைய கார்களை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி டீலர்ஸ் மூலமா தான் போவாங்க. சோ அதனால நேரடியாக இதை கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் நிலை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த புதிய இலவச கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த விதிகள் 2024 படி மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதி தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதத்திற்குள் மறு தேர்வு வாய்ப்பு வழங்கப்படும். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் வழிகாட்டுதலை வழங்குவார்கள் என்றும், அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதே வகுப்பிலேயே தொடர்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உட்பட 3000த்திற்கு மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் சஞ்சய் குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார். இந்த நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்த மத்திய அரசின் முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மாணவர்களின் கற்றல் திறனை அரசு வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். பொது புத்தியில் என்ன சொல்றாங்க, ஆல் பாஸ்னா அப்புறம் இன்னும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்களேன்றாங்க. ஆல் பாஸே கிடையாதுயா. யார் ஆல் பாஸ்ன்னு யாரையா சொன்னது? அதுக்கு பேர் ஆல் பாஸே கிடையாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், 2 அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குழந்தை நேற்று வரை புத்தகத்தை தொடவே இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை புத்தகத்தை தொடங்கி இருக்கு. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். மத்திய அரசின் இந்த முடிவால் இனிமேல் பள்ளிகளே
கோச்சிங் சென்டர் போல் மாறும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தார். ஸ்கூல் இனிமேல் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போவே நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடத்துறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 5th 8th கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாணவர்களுடைய தனித்திறமை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். இதனிடையே தமிழ்நாட்டில் பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பள்ளிகளில் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தி இருப்பது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தேர்ச்சி முறையே தொடரும் எனவும் கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் இலக்கு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார்.